வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் பட்லர் ஏட்ஸ் எழுதின பைசாண்டியம் இந்த போமோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போம் ஏற்கனவே வில்லியம் ஏட்ஸ் எழுதின செயிலிங் டு பைசாண்டியம் இந்த போமோடைய சீக்குவல்னு சொல்லலாம். ஏன்னா செயிலிங் டு பைசாண்டியமில் அவர் பைசாண்டியத்துக்கு போகிற பயணத்தை பற்றி எழுதியிருப்பார். இதில் அவர் பைசாண்டியத்தில் அவருக்கு நடந்த ஒரு அனுபவத்தை இதில் எழுதியிருக்காரு. இதோட தீம்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் இம்பர்ஃபெக்ஷன் வர்சஸ் பர்ஃபெக்ட்னஸ் ஆஃப் ஆர்ட். பர்ஃபெக்ஷன் ஆஃப் ஆர்ட்னா மனிதர்களோட படைப்புகள். இப்போ கலை வடிவங்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு பெயிண்டிங்காக இருக்கலாம், ஸ்கல்ப்சராக இருக்கலாம், ஏதோ ஒரு ஓவியம் ஏதோ ஒன்றுனா அது மனிதனோட படைப்பு. அதே சமயத்தில் ஹியூமன் இம்பர்ஃபெக்ஷன்னு இதில் எது சொல்கிறாருன்னா நிரந்தரம் இல்லாத மனித உடலை தான் அவர் இங்கே சொல்கிறாரு. ஏன்னா மனிதன் இறந்துடுவான், ஆனால் அவனோட கலை படைப்பு அழியாமல் காலத்தையும் வென்று நிற்கும். அதை தான் இங்கே சொல்கிறாரு. அதே மாதிரி டெரெஸ்ட்ரியல் லைஃப் வர்சஸ் ஸ்பிரிச்சுவல் ஆர் ஆஃப்டர் லைஃப். அதாவது டெரெஸ்ட்ரியல் லைஃப்னால் இந்த உலகத்தில், இந்த பூ உலகத்தில் வாழற வாழ்க்கை. இறந்துட்ட அப்புறம் நம்ம போய் அங்கே அந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை. அதே சமயத்தில் த கான்ட்ராஸ்டிங் இமேஜ் ஆஃப் டே அண்ட் நைட் சிம்பாலிக்லி ப்ரெசன்டிங் த கான்ட்ராஸ்டிங் லைஃப் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டெத்து. பகல் இரவுன்னு வருது இல்லையா, இந்த போயமில் பார்த்திங்கன்னா அவர் முழுசாக இரவை பற்றி தான் எழுதியிருப்பார். அப்போ பகல்னா இந்த உலகத்தில் வாழற அந்த வாழ்க்கை, இரவுனா இறந்துட்ட அப்புறம் நம்ம உடல் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை. அதனால் இது என்ன சொல்கிறாருன்னா மனிதன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இந்த பூமியில் வாழ முடியும். ஆனால் அவன் படைக்கிற படைப்புகள், அதாவது கலைஞனோட பெருமையை எடுத்து சொல்கிறார். அவனுடைய கலை வடிவங்கள்லாம் காலத்துக்கும் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. இந்த கவிதையில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு நைட்டு தான் அவர் வர்ணிக்கிறார். இரவு வர 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 என்ன ஆகும்னா மனிதர்களோட நடமாட்டம், அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே நின்றுடும். ராஜாவோடைய வீரர்கள் கூட குடிச்சிட்டு படுத்துருவாங்க. நடுராத்திரியில் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சர்ச் இருக்குது, சென்ட் சோஃபியா சர்ச்சு. அங்கே மணி அடிக்கிற சத்தம் வரத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இரவில் பொதுவாக கேட்கக்கூடிய சத்தங்கள் கூட அமைதியாகிடும். அதே சமயத்தில் நைட் வாக்கர்ஸ்னால் ப்ராஸ்டியூட்ஸு, அவங்க கூட அவங்களும் உறங்க போயிடுவாங்க. அதாவது அவங்களுடைய பாடலும் கேட்குறது நின்றுடும். ஏன்னா அதுக்கு மேலே யாரும் வரப்போகிறதில்ல, அதனால் அவங்களும் அவங்க வீடு நோக்கி போயிடுவாங்க. அந்த நேரத்தில் தான் அவருக்கு முன்னாடி ஒரு விஷன், ஒரு தோற்றம் தோணுது. அவர் யோசிக்கிறாரு, இப்போ நம்ம பார்த்தது ஒரு மனிதரையா இல்லை அவருடைய ஒரு ஷேடியா, ஒரு நிழலையான்னு. அப்புறம் யோசிக்க அவருக்கு தெரியுது அவர் பார்த்தது ஒரு ஷேடு தான், மனிதன் இல்லை, ஒரு இமேஜ். இந்த ஷேடை விட அது ஒரு இமேஜ்னு சொல்லலாம். அதுவும் அந்த இமேஜ் எப்படின்னா மெதந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே காற்றுல மெதந்துன்னு போகிற மாதிரி இருக்குதுன்னு. அப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சிடுது. ஏன்னா அவர் பைசாண்டியம்ன்ற ஊரில் சொல்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு முன்னாடி ஒரு இமேஜ் மிதக்குதுன்னா அநேகமாக அது ஒரு கோஸ்ட் இல்லைனா ஸ்பிரிட்டாக இருந்திருக்கணும். அதுவும் அவர் அந்த ஹேட்ஸ் பாபினை பற்றி சொல்கிறாரு. ஏன்னா இறந்தவங்க ஒரு துணியில் கட்டுவாங்க. இப்போ அந்த துணியை அவங்கள சுற்றி தான் கட்டியிருப்பாங்க. அந்த துணிக்குள்ளே இருக்கிற உடலில் மாய்ஸ்சர் இருக்காது, ஈரப்பதம் இருக்காது, அந்த உடலுக்கு மூச்சு இருக்காது, வாயெல்லாம் காஞ்சி தான் போயிருக்கும். ஏன்னா உயிரில்லாத ஒரு உடல் தான் அங்கே இருக்குது. ஆனால் அந்த உடலை இவர் சூப்பர் ஹியூமன் சொல்கிறாரு. ஏன்னா அது ஒரு பெரிய உண்மையை உலகத்துக்கு சொல்லுது. என்னென்னா லைஃப் இன் டெத் அண்ட் லைஃப் இன் டெத் அண்ட் லைஃப். அதாவது இறந்துட்ட அப்புறம் வாழ்க்கை இல்லைன்னு சொல்கிறோம்ல, அப்படி கிடையாது. உங்கள் ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. அதனால் இறப்புக்கு அப்புறமும் அந்த ஆத்மாவுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. லைஃப் அண்ட் டெத்துன்றது, டெத் அண்ட் லைஃப் அண்ட் லைஃப் அண்ட் டெத்துன்றது இறந்த பிறகும் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. இதோடு உன்னுடைய உடலுக்கு மட்டும்தான் இறப்பை தவிர ஆத்மாவுக்கு இறப்பில்லை அப்படின்ற ஒரு பெரிய உண்மையை அதை எடுத்து சொல்கிறதுனால அதை சூப்பர் நியூப்பன்னு சொல்கிறாரு. அடுத்தது அவர் ஒரு தங்க பறவையை பார்க்குறாரு. அந்த தங்க பறவை அப்படியே நட்சத்திரம் மாதிரி மின்னக்கூடிய ஒரு வில்லு மேலே அது உட்கார்ந்துட்டுருக்கு. இப்போது அது உண்மையான பறவையா இல்லை பறவை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வடிவமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால் அது மிராக்கிள்னு சொல்கிறாரு. இந்த பறவை என்ன பண்ணுதுன்னா மற்ற பறவை மாதிரியே இதுவும் குரல் கொடுக்குது. ஆனால் அந்த பறவையோட குரலை கேட்கும் போது ஹேட்ஸ்ன்றது இறந்தவங்களுடைய அந்த உலகம், அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறவையோடைய குரல் மாதிரியே தான் இதுவும் ஒலிக்குது. அது மாத்திரம் இல்லை, இந்த பறவை தங்கத்தில் இருக்குது. தங்கம் தூய்மையான ஒரு மெட்டல்.
தங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பறவைக்கு அழிவும் கிடையாது. ஏன்னா இது வந்து தங்கத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு பறவை. இது எப்போதும் காலத்தையும் வென்று இப்படியே தான் இருக்கும். அதுக்கு வயசும் ஆகாது, ஒன்றுமே ஆகாது, எந்த மாற்றமும் வராது. அதனால் இந்த பறவை வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மார்ட்டல் ஒன்ஸ், அதாவது இறக்கக்கூடிய விதமாக பிறக்கப்பட்ட அந்த பறவைகளை பார்த்து இது ஒரு மாதிரி அவங்கள வந்து ஒரு கிண்டலாக வந்து பார்த்து பாடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த பறவையோட இமேஜ் என்ன சொல்லுதுன்னா, மனிதர்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்கும்போது நிறைய இம்ப்யூரிட்டிஸ்னால் பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் தான் அவங்களாம் இருக்காங்க. அதனால் வந்து மனித அனுபவங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பாவம் பண்ணதாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் மனிதன் வந்து உருவாக்குற அந்த கலை வடிவங்கள் இல்லையா, அதெல்லாம் மனிதர்கள் தான் செய்கிறாங்க. அவங்க அந்த வடிவங்கள்லாம் வந்து இந்த பாவம் செய்கிற மனிதனோட உடல் அழிஞ்சு போனாலும் இந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தான் அப்படின்னு எடுத்து சொல்கிறக்கூடிய வகையில் அது காலத்தையும் வென்று நிற்கும். அதே சமயத்தில் நடுராத்திரியில் என்னன்னா, அந்த ராஜாவுடைய அரண்மனைக்கு வெளியில் வந்த பேமெண்ட்டில் ஒரு நெருப்பு தோணுது. இந்த நெருப்பு வந்து எரியறதுக்கு தேவைப்படுற அந்த கட்டைங்கள்லாம் உட்டு எதுவுமே அங்கே இல்லை, அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கினே இருக்குது. அந்த நெருப்பு வந்து தானாக தோன்ற நெருப்பாக தான் தெரியுது. அதாவது வந்து சாதாரண நெருப்பை வந்து நம்ம இந்த ஃப்ளின் ஸ்டோனோ எதையா வச்சு தேய்ச்சா தான் வரும். ஆனால் இந்த நெருப்பை தானாகவே தோன்றிருக்கு. அதுலேருந்து அப்படியே ஃப்ளேம்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த நெருப்பு வந்து நிற்கிற மாதிரியும் இல்லை. புயலே அடித்தாலும் அந்த நெருப்பு வந்து அணையக்கூடிய நெருப்பாகவும் தெரியல. இந்த நெருப்பு வந்து ரொம்ப வித்தியாசமான நெருப்பாக இருக்கிறதுனால அவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்பிரிட்டுக்கு ஒரு ஸ்பிரிட்டாக வந்து அந்த நெருப்பில் குதித்து நடனம் ஆடுறாங்க. ஏன்னா அந்த நெருப்புக்கு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த பாவத்தெல்லாம் போக்குற ஒரு தன்மை இருக்குது. அதனாலே அவர் பிளட் பிகாட்டன் ஸ்பிரிட்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஏன்னா வந்து ஒரு ஆத்மா வந்து கண்டிப்பாக வந்து ரத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு உடலில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி அதுங்களுக்கு கிடையாது. அதனால் பிளட் பிகாட்டன் சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த ஸ்பிரிட்ஸ்லாம் வந்து உலக போரில் வந்து பங்கெடுத்தவங்களோட ஸ்பிரிட்டாக இருக்கலாம். இல்லை அயர்லாண்டில் நடந்த சிவில் வாரில் உள்நாட்டு போரில் வந்து இறந்தவங்களோட ஸ்பிரிட்டாக இருக்கலாம் அப்படின்றதும் சொல்கிறாரு. இந்த ஸ்பிரிட்ஸ்லாம் வந்து அந்த நெருப்பில் அப்படியே நடனம் ஆடுறாங்க. ஏன்னா வந்து அப்போ தான் அவங்களோட பாவம்லாம் வந்து அவங்க விட்டு ஒழிஞ்சு போகும் அப்படின்றது. இது வந்து பைபிளில் இருக்கக்கூடிய அந்த ஃபயர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை கூட இந்த நெருப்பை வந்து சிம்பாலிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த நெருப்பில் தூய்மையான ஸ்பிரிட்ஸ் எல்லாம் போய் அந்த டால்ஃபின்ஸ் மேலே உட்காந்து அவங்க எல்லாம் வந்து ஐல்ஸ் ஆஃப் த பிளஸ்ட், அதாவது ஆசீர்வாதிக்கப்பட்டவங்க வாழற இடத்துக்கு இந்த டால்ஃபின்ஸ்லாம் அவங்கள அழைச்சின்னு போகிற மாதிரி அடுத்த இமேஜ் காட்டுறாரு. இது ஒரு ரோமன் பிலீஃப் அப்படின்றாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே வந்து கோல்டன் பிளாக் ஸ்மித்ஸ்லாம் இருக்காங்க. அதாவது தங்கத்தில் வச்சு இந்த வடிவங்களை செய்யக்கூடியவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ராஜா கொடுத்த வேலை என்னென்னா, இந்த ஊர் வந்து எல்லாமே வந்து ஆர்டராக இருக்கணும், அதை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த டான்ஸிங் ஃப்ளோர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பிரிட்ஸில் வந்து டான்ஸ் ஆடுது இல்லையா, அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து இமேஜஸ்லாம் வந்து விழுந்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அதனால் அதில் கொஞ்சம் அப்படி பிரேக் ஆகுது. ஆனாலும் ஸ்பிரிட்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த டால்ஃபின்ஸ் வந்து அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அழைச்சிக்கிட்டு அந்த கடலில் தாண்டி போயிட்டே இருக்காங்க. ஸோ அமைதியாக அந்த இரவில் வந்து இந்த டால்ஃபின்ஸ் வந்து இந்த ஸ்பிரிட்டெல்லாம் வந்து தூக்கிட்டு போகிற அந்த சத்தமும் இந்த சர்ச்சில் கேட்கக்கூடிய அந்த காங், அந்த மணியோட சத்தமும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். The unpurged images of day reside. அதாவது வந்து பகலில் கேட்கக்கூடிய எல்லா சத்தங்களும் எல்லா இமேஜஸும் இப்போ இரவில் காணாமல் போயினே இருக்குது. The emperor's drunken soldiers are abed. ராஜாவோடைய வீரர்களும் குடிச்சிட்டு படுக்க போயிட்டாங்க. Night resonance resides. Night walkers song. அதாவது ராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சத்தமும் அமைதியாக வந்துனே இருக்குது. எது சேர்த்துனா இந்த நைட் வாக்கர்ஸ்னால் ப்ராஸ்டியூட்ஸு, அவங்களுடைய பாட்டும் சேர்த்து தான் எல்லாமே வந்து இப்போ அமைதியாகிடுது. ஆஃப்டர் கிரேட் cathedral gong, a starlit or a moonlit dome disdains all that man is, all mere complexities, the furry and the myrrh of human veins. அதாவது சர்ச்சில் கேட்கக்கூடிய அந்த மணியோட சத்தம் வரத்துக்குள்ளே மனிதர்களால் என்னென்னலாம் வந்து ஆக்டிவிட்டீஸ் இருந்ததோ, சத்தங்கள் இருந்ததோ, என்னெல்லாம் இருந்ததோ எல்லாமே வந்து அடங்கிடுச்சு இப்போது.
பிஃபோர் மீ ஃப்ளோட்ஸ் அன் இமேஜ், மேன் ஆர் ஷேட். எனக்கு முன்னாடி ஒரு இமேஜ் தெரியுது. அது ஒரு மனுஷனா இல்லை நிழலா? ஷேட் மோர் தென் மேன், நிழல் மனிதனை விட அது ஒரு நிழல். மோர் இமேஜ் தென் அ ஷேட், அது ஒரு இமேஜ், வெறும் நிழல் இல்லை, அது ஒரு இமேஜ். ஃபார் ஹேட்ஸ் பாபின் பவுண்ட் இன் மம்மி கிளாத் மே அன்வைண்ட் த வைண்டிங் பாத். இப்போ வந்து ஹேட்ஸுன்றது இறந்தவர்கள் வாழற அந்த உலகம். இப்போ இறந்தவங்களாம் நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு துணியில் சுற்றி அந்த உடலை வந்து இறந்த அப்புறம் செய்வாங்க. அதனால் இவர் அதை வந்து இங்கே ரெஃபர் பண்ணுறாரு. அ மவுத் தட் ஹேஸ் நோ மாய்ஸ்சர் அண்ட் நோ பிரெத், பிளஸ்லெஸ் மவுத்ஸ் மே சமன் ஐ ஹேல் த சூப்பர் ஹியூமன். இந்த உடல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஈரப்பதமும் இல்லை, ஏன்னா அது இறந்துடுச்சு, மூச்சும் இல்லை. இப்போ இவங்களெல்லாம் நான் வந்து சூப்பர் ஹியூமன் சொல்வேன். ஐ கால்ட் இட் டெத் இன் லைஃப் அண்ட் லைஃப் அண்ட் டெத். ஏன் நான் சூப்பர் ஹியூமன் சொல்கிறேன்னா, இவங்க வந்து உலகத்துக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்கிறாங்க. டெத் இன் லைஃப் அண்ட் லைஃப் இன் டெத். இறப்புக்கு அப்புறமும் ஆத்மாவுக்கு ஒரு உயிர் இருக்குது, ஒரு வாழ்க்கை இருக்குன்றத, அது உடல் தான் அழியும், உன் ஆத்மா அழியாதுன்ற பெரிய உண்மையை உலகத்துக்கு சொல்லக்கூடிய சூப்பர் ஹியூமன் இவங்கெல்லாம். மிராக்கிள், பேர்ட் ஆர் கோல்டன் ஹேண்டிஒர்க். இன்னொரு மிராக்கிள் நான் பார்க்குறேன், ஒரு பறவை இல்லை, இது ஒரு கலை வடிவமாக. மோர் மிராக்கிள் தென் பேர்ட் ஆர் ஹேண்டிஒர்க், இதுவும் வந்து ஒரு மிராக்கிள் தான். பிளான்டட் ஆன் த ஸ்டார்லிட் கோல்டன் போ, அதுவும் இந்த பேர்டு எங்கே இருக்குன்னா, பறவை எங்கே இருக்குன்னா, ஒரு நட்சத்திரம் மாதிரி மின்ற ஒரு தங்க அம்பில் இருக்குது. கேன் லைக் த காக்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் க்ரோ, இது போடுற சத்தமும் ஹேட்ஸ், அதாவது இறந்தவங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த காகம் செய்யக்கூடிய சத்தம் மாதிரி தான் இருக்குது. Or by the moon embedded, scorn aloud in glory of changeless metal, common bird or petal, and all complexities of myrrh or blood. இது வந்து கரையும் போது இந்த பறவை செய்கிற சத்தத்தில் நமக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இந்த பறவை வந்து ஒரு தங்க பறவை, தங்கம் வந்து ஒரு சுத்தமான ஒரு மெட்டல், அதுவும் வந்து இது கலை வடிவத்தில் செய்யப்பட்டதுனால, ஒரு கலைஞனால் செய்யப்பட்டதுனால இது காலத்தில் அழியாது, இப்படியே தான் இருக்கும். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிருள்ள ஒரு பறவை காலத்தில் மடிஞ்சிடும், அதோட காலம் முடிஞ்சிடும். அப்போது இந்த பறவை அந்த பறவைங்களை பார்த்து கேலியாக அப்படி பாடுற மாதிரி தான் இதோட சத்தம் எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்கிறாரு. அட் மிட் நைட் ஆன் த எம்ப்ரஸ் பேமெண்ட் ஃப்ளிட் ஃப்ளேம்ஸ் தட் நோ ஃபேகட் ஃபீட்ஸ். ஃபேகட்னா கட்டைங்களோ குச்சி இந்த மாதிரி ஒன்று எரியத்துக்கு உதவ செய்யக்கூடிய ஒரு விஷயம். நாட் ஸ்டீல் ஹேஸ் லிட், அதாவது எம்பரரோட பேமெண்ட்டில் நெருப்பு தெரியுது. அந்த நெருப்பு வந்து தொடர்ந்து எரியறதுக்கு எந்த விறகும் இருக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி இந்த நெருப்பு வந்து எந்த ஃப்ளின்ட் ஸ்டோனோடு உரசி ஏற்பட்ட நெருப்பாகவும் தெரியல. அப்போ தானாக வந்து ஏற்பட்ட நெருப்பு. நாட் ஸ்டார்ம்ஸ் டிஸ்டர்ப்ஸு, இந்த நெருப்பை புயலால் கூட அணைக்க முடியாது, டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஃப்ளேம்ஸ் பிகாட்டன் ஆஃப் ஃப்ளேம்ஸ், அதுலேருந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வந்துக்கிட்டே இருக்குது. where blood begotten spirits come and all complexities of fairy, அங்கே எல்லா ஆத்மாங்களும் வந்து அந்த நெருப்பு உள்ள குதிக்குது. அப்படி குதிக்கும் போது அந்த ஆத்மா செஞ்ச பாவங்கள்லாம் வந்து அதை விட்டு விலக்கிடுது. அந்த நெருப்பு வந்து அவங்கள தூய்மைப்படுத்துது. dying into a dance, an agony of trance, an agony of flame that cannot singe a sleep. அப்படியே வந்து நடனம் ஆடுறாங்க, ஏன்னா வந்து அந்த நெருப்பில் அவங்க பாவங்கள்லாம் தொலைஞ்சி போகுது. A straddle on the dolphin's myrrh and blood, spirit after spirit. இதில் தூய்மை ஆகிட்ட அப்புறம் அந்த ஆத்மாங்கெல்லாம் வந்து அங்கே இருக்கிற அந்த டால்ஃபின்ஸ் மேலே ஏறி அவங்கெல்லாம் பயணத்தை மேற்கொள்கிறாங்க. எங்கன்னா ஆசீர்வாதிக்கப்பட்ட ஆத்மாங்கெல்லாம் சேரக்கூடிய இடத்துக்கு இந்த டால்ஃபின்ஸ் அவங்கள அழைச்சின்னு போவோம். The smithies break the flood, the golden smithies of the emperor. Marbles of the dancing floor break bitter furies of complexity. Those images that yet fresh images beget. அதாவது ஒரு இமேஜஸாக வந்து தூய்மையாகி போக போக புதுசாக இமேஜஸ் அங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க. தட் டால்ஃபின் டோன், தட் காங் டார்மெண்டட் சீ. இப்போ இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த அந்த இடம் வந்து இப்போ அந்த டால்ஃபின்ஸ் போகிற சத்தமும் கேட்குது, சர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த மணியோட சத்தமும் கேட்குது அப்படின்னு சொல்லி அவர் இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.